சுபா, நீங்கள் உங்கள்கிட்ட நான் இப்போது கேட்க போகிற மிக முக்கியமான கேள்வி, பொதுவாக ஆன்மீக தலங்கள் என்பது அமைதிக்காகத்தான் செல்வது. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. பொதுவாக பெரும் கூட்டங்கள் கூடுகின்ற போது சில நடவடிக்கைகள் யதார்த்தமாக நடக்கத்தான் செய்யும். வந்தவர்கள் ரவுடிகளோ மாஃபியாக்களோ பயங்கர தீவிரவாதிகளோ சர்வதேசத்திலிருந்தெல்லாம் உள்ளே போறவில்லை. ஆந்திராவில் நம்முடைய சகோதரர்கள் தான். ஐயப்ப கோயிலுக்கு வரும்போது நாங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறாங்க. திருச்செந்தூருக்கு வருவார்கள், தெந்திரிப்பேரைக்கு வருவார்கள், காந்திமதியுடைய கோயிலுக்கு திருநெல்வேலிக்கு வருவார்கள், மதுரை மீனாட்சிக்கு வருவார்கள். அப்படித்தானே? அதே போன்று ஸ்ரீரங்கத்துக்கும் வருகிறார்கள் அவர்களுடைய நேம்ஸ். ஆக அங்கே கதவு சாத்தப்பட்டு பரிகார பூசைகள் நடக்கக்கூடிய அளவிற்கு இரத்தக்களறி ஏற்பட்டிருக்கிறதாக நான் உணர்கிறேன். இதுதான் என்னுடைய கேள்வி. அப்படி என்ன வன்முறையாளர்களை நீங்கள் அடக்கினீர்கள்? இந்த கேள்வி எழும் அல்லவா? கதவு நடை சாத்தப்படுகின்றது, பரிகார பூசைகள் நடந்த பின்பு, எல்லாம் சரியான பின்பு நடை திறக்கப்பட்டு பலர் கோடிக்க லட்சக்கணக்கான மக்கள் உள்ளே வருகிறார்கள். அப்படி என்றால் என்ன நடந்தது சொல்லுங்கள். சார், நீங்க கரெக்டா ஒரு கேள்வியை கேட்டீங்க. என்ன நடந்தது சொல்லுங்கள்னு சொல்லிட்டு, எண்ணரங்க திண்ணமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்புமழில் எழுழ்கமல பூவழகர்னு சொல்லுவோம் இந்த அரங்கனை. அதாவது வைணவ தலங்கள்ல முதல் தலமான அரங்கன் படுத்துறவங்க. அவருக்கு 365 நாட்களும் இங்க திருவிழாவாக இருக்கும். ஒரு ஸ்ரீரங்கம் வாசியாக இதை ரொம்ப பெருமையா சந்தோஷமா சொல்றேன் சார். எங்களுடைய அரங்கன் ஒரு ராஜா. அவர் இந்த 365 நாட்கள் அவரை தேடி நம்ம போகணுங்கிறது கிடையாது. அவர் எல்லாரையும் தேடி ஒவ்வொரு இடத்துக்கும் வந்துருவாரு. அது உறையூராக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த பக்கம் நமக்கு ஜீயபுரமாக இருக்கட்டும், அந்த எல்லைகளை அந்த மன்னன் அந்த மக்கள் கரெக்டா இருக்காங்களான்னு பார்க்க ஒவ்வொரு இடத்துலயும் அவர் வந்துருவாரு. உண்மையாகவே இங்க நான் இதை எப்படி பாக்குறேன்னா, இந்த கட்டண தரிசனம் பொது தரிசனம்னு 2 தரிசனங்கள் இருக்கு. எல்லா கோயில்களிலும் நடைமுறைப்படுத்தப்படுவதுதான். அவர் வந்த தினம் பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அன்று முதல் நாள். அதாவது இப்ப பகல் 10 உற்சவம் ஸ்டார்ட் ஆயிருக்கு நம்ம ரங்கநாதர் கோயில்ல. வைகுண்ட ஏகாதசியினோட முதல் நாள். பொதுவாகவே இங்க கும்பல்கள் அதிகமாக இருக்கும். ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் சொல்றோம் இல்லைங்களா? அதுவும் குறிப்பாக ஒரு பொது விடுமுறை நாட்களிலோ இல்லைன்னா ஒரு சாட்டர்டே சண்டே அண்ட் மண்டே அந்த மாதிரி 3 டேஸ் பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள நீங்க 8:45 போயிட்டா கூட வெளியில வரும்போது 10:40 ஆயிடுது சார். நான் ஒரு ஸ்ரீரங்கம் வாசியாக அதை பதிவு பண்றேன். கிட்டத்தட்ட அந்த அளவு கும்பல் இருக்கு. நைட்டு 8:30 மணிக்கு மேல 10,000 பேர் பார்ப்பாங்க சாமிய, பெருமாளை. அந்த அளவு இருக்காங்க. இந்த நீங்க அறநிலையத்துறை அப்படின்னு சொல்றீங்க. இந்த சம்பவத்துல என்ன நடந்திருக்கு? அறநிலையத்துறைன்னு சொல்றீங்க. சாமி தரிசனம் பார்க்க கால் கடுக்க காத்திருக்காங்க. ரைட்டு, இவங்க வராங்க, கும்பலா வராங்க. நீங்க பஸ் பார்க்கிங் எங்க கொடுத்திருக்கீங்க இவங்களுக்கு? அதற்கும் கோயிலுக்கும் இடையே இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ? அதை கடந்து அவங்க நடந்து வராங்க. ஓகேங்களா? அது ஒரு பாயிண்ட். அங்க 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ வெயிட் பண்ணி தான் அந்த பெருமாளை பார்க்க வராங்க. ரெண்டாவது, ரங்கநாதர்னாலே அந்த பாத சேவை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது அந்த பாத சேவை தெரியாது. உள்ள ஒரு சின்ன எல் ஷேப் ஒண்ணு இருக்கும் சார். அந்த எல்குள்ள போகும்போது தான் உங்களுக்கு பாதம் தெரியும். நீங்க அந்த பண்டிகை நாட்கள்ல கும்பல் அதிகமா இருக்க நாட்கள்ல அந்த எல்குள்ள நீங்க அலோவ் பண்றது கிடையாது. நீங்க அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போன்னு சொல்லும் போதும் வேகமா போன்னு சொல்லும் போது பக்தர்கள் தங்களுடைய ஆர்வங்களை பெருக்கெடுக்க கோவிந்தாங்கிறதோ இல்லைன்னா நாராயணாங்கிறதோ இதெல்லாம் ஒரு சகஜமான விஷயம். அதை தாண்டி இவர்கள் ஏதேனும் செய்யும் போது அங்க இருக்கிற பட்டாச்சாரியார்களுக்கு ஒரு என்னடா அது சத்தமா இருக்கு, ஏன்னா கருவறைக்குள்ள இருட்டா இருக்கும், எவ்வளவு கந்தகமா இருக்குங்கிறது நின்னு பார்த்தாதான் சார் தெரியும். அப்ப அவங்களுக்கு ஒரு படபடுப்பு ஏற்பட்டிருப்பது நியாயம். ஆனா பாதுகாவலர், நீங்க அறநிலையத்துறைங்கிறீங்க, கோயிலை பொறுப்பெடுத்துக்கிறீங்க, கோயில் மக்களுக்கு வசதிகளை பக்தர்களுக்கு வசதிகளை செய்து தரன்னு சொல்றீங்க. அதையெல்லாம் மீறி அவர்களை நிறுத்த சொல்வதற்கு, அந்த சத்தத்தை குறைப்பதற்கு நீங்க எவ்வளவோ வழிமுறைகளை பின்பற்றி இருக்கலாம். அரங்கன் அந்த காயத்ரி மண்டபத்தில் ஏன் இங்க கேமரா வைக்கல? அரங்கனுக்கு நீங்க தழுகை அம்சம் பண்றதையும் மற்றும் ஆடை அலங்காரங்கள் அணிவிப்பதையும் பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தானே நீங்க கேமரா வைக்கல. அந்த இடத்துல ரத்தம் சொட்டுவது நியாயமா? அரங்கன் ரத்தத்தை உங்களிடம் கேட்டானா? வைஷ்ணவர்களையே நீங்க பட்னி இருந்து கூட என்ன பாக்காதீங்க அப்படிங்கறதான் சொல்றாங்க. வைஷ்ணவர்கள் பட்னியா இருந்து என்ன நீங்க சேவிக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச சார், அரங்கனுக்கு பணத்துக்காக இங்க வேலை செய்யறவங்களை தாண்டி கைங்கரியம் சேவைன்னு சொல்லி வேலை செய்யறவங்க 35 வருடங்களுக்கு மேலாக அரங்கனுக்கு கால் கடுக்க தண்ணி தூக்கி வருபவர்கள், குடத்தில் புனித நீர் சுமந்து வருபவர்கள், அவர்களுக்காக வரும் பக்தர்களுக்கு தீர்த்த சடாரி கொடுப்பவர்கள் எத்தனை கணக்கான பேர் இருக்காங்க சார் கோவிலை சுத்தி. கோயிலுக்கு டெய்லி 35 வருடங்களுக்கு மேலாக சேவை செய்யறவங்க, கைங்கரியம் செய்யறவங்க தான் அதிகம். யாருமே பணத்துக்காக செய்யல. என்னைய அரங்கன் எங்க வீட்டுல ஒருவன், அவனுக்கு நான் சேவை செய்யறதுல கொடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு பெருக்கோட வர்றாங்க. அப்படிப்பட்ட வரவங்கள பக்தர்கள் அவரை பாக்குறதுக்கு வராங்க. சோ நீங்க அந்த டைம் கொடுக்க வேண்டாமா?
ரொம்ப கும்பல் தான் இருக்கும் தான். இப்ப ஒண்ணு கும்பல் வரலையே, இந்த வருஷம் மட்டும் கும்பல் வரலையே, வருஷம் கும்பல் வந்துட்டு தானே இருக்கு. எப்படி நீங்க கையாண்டீங்க? பக்தர்களுக்கான வசதியை செஞ்சுட்டாங்க. அவங்க எவ்வளவு தூரம் நடந்து வராங்க பார்க்கிங்ல இருந்து இங்க கோவிலுக்கு. ஒரு எமர்ஜென்சினா கூட போக முடியறது இல்ல. காயத்ரி மண்டபத்துல ரத்தம் சிந்தலாமா? இது வந்து மனசு சப்போஸ் அந்த பக்தர்கள் மீது ஏதேனும் ஒரு குறை இருந்தால் அங்க சுற்றி இருக்கும் மக்கள்ல லோக்கல் பீப்புள் இருந்திருப்பாங்க. அவங்க பக்தர்களை எதிர்த்து குரல் கொடுத்திருப்பாங்க. ஆனா எல்லாருமே அறநிலையத்துறையை எதிர்த்துதான் அந்த இடத்துல குரல் கொடுத்திருக்காங்க. அதாவது அவரை அப்புறப்படுத்திய பாதுகாவலர்களை எதிர்த்து. அந்த இடத்துல நீங்க எவ்வளவு பேரை வச்சிருக்கீங்க கும்பலை கண்ட்ரோல் பண்ண? பட்டாச்சாரியாரே நான் உள்ள 2 பேர் இருக்காரு, 3 பேர் இருக்காங்க. வெளியில தீர்த்தம் கொடுக்கற இடத்துல ஒருத்தர் இருக்காரு. போலீஸ் அதிகாரியாக 2 பேரை வச்சிருக்கீங்க. அதை தவிர பாதுகாவலர்கள் எவ்வளவு பேர் வச்சிருக்கீங்க சார்? அந்த இடத்துக்கு போனா தெரியும், அது வெறும் ஒரு ஸ்கொயர் இந்த மாதிரியான ஒரு ஷேப் தான் சார். அந்த இடத்துல 6 பேருக்கு மேல நீங்களே நிக்கும் போது எப்படி சார் கண்ட்ரோல் பண்றதுக்காக 6 பேர் நிக்கிறீங்க? அதை மீறமா இது நடக்குதுங்கிற ஒரு வேதனையா தான் சார் நான் அதை பாக்குறேன். பொறுப்பாக இருக்க வேண்டிய அறநிலையத்துறை இன்னும் கொஞ்சம் பொறுப்போடு இருந்திருக்கலாம் அப்படிங்கறதுதான் நான் முதல் கட்ட தகவலா நான் பதிவு செய்யறேன். நன்றி சுபா, முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நம்ம நிறைய விஷயம் தான் பேசணும். அதாவது திருச்செந்தூர் கோயில்ல என்ன நடக்க போகிறது, ஸ்ரீரங்கத்துல பார்த்தசாரதி கோயில்ல கபாலீஸ்வரர் கோயில், எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கு. இவ்வளவு திவ்ய தேசங்கள் எல்லா இடங்களிலும், சாதாரணமாக ஐயனார் கோயில் வரைக்கும் மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரூபாய்கள் வருகின்றது. ஆனாலும் அங்கே இவர்கள் தரித்திரம் தாண்டவமாடுவாக பொய் சொல்கிறார்களோ, பல ஆயிரம் கோடியே சுவாகா அப்படின்ற ஒரு கணக்கு வருது. வருத்தம் அளிக்கின்றது. ஏழைகள் தங்குவதற்கு இடமில்லை, சிறுநீர் கழிப்பதற்கு பாதுகாப்பான சுத்தமான இடமில்லை, உணவுகள் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கோயிலில் இடம் இருக்கக்கூடிய இந்த வன்முறைகள் இவைகள் எல்லாம் இணைத்து நிறைவு கருத்தா சிறப்பாக உங்கள் கருத்தை ஒரு பெண்ணாக, குடும்பத் தலைவியாக, ஒரு ஆன்மீகத்தினுடைய ஒரு உச்சபட்ச நம்பிக்கையாளராக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். சுபா. சார், நான் வந்து ஏதாவது எங்க கோயில்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படிங்கறத முன்னிறுத்தி டெய்லி கோயில் போற ஒரு ஆளா நான் வந்து இங்க பேச விரும்புறேன் சார். அதாவது என் மனசுல இருக்கிறத, அதாவது பக்தர்கள் வந்து நீங்க எங்களை சீக்கிரம் அனுப்புங்க, நாங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம், ஏன் எங்களை பார்க்க விட மாட்டேங்கிறீங்க ஒரு 2 நிமிஷம் அப்படிங்கறதுக்காக அவங்கள நீங்க வந்து ஒரு போராட்ட களமா மாத்தினீங்கன்னா அங்க வர ஒவ்வொரு பக்தர்களுமே இனிமே எப்பவுமே போராடுவாங்க இந்த இடத்துக்காக, இந்த வேண்டுதலுக்காக. எங்களை அரங்கனை பார்க்க விடுங்கள் என்று ஒவ்வொரு பக்தர்களும் எங்கள் போராட்டமாக மாறிவிடும் சார். அறநிலைத்துறை யாருக்கு சொந்தம்? கடவுளுக்கா? உள்ள இருக்கிற பட்டாச்சாரியர்களுக்கா? குருக்களுக்கா? இல்லைன்னா வரும் பக்தர்களுக்கா? ரைட். நீங்க கோயில பாதுகாக்க வரீங்க, கோயில வந்து கோயில் சொத்துக்களை நிர்வகிக்க வரீங்க, குத்தகை கரெக்டா இருக்கா பார்க்க வரீங்க, நகைகளை கணக்கெடுக்க வரீங்க, வருமானத்தை தணிக்கை செய்ய வரீங்க. அதை தாண்டி வந்து கால்நடைகள், அங்க கோயிலுக்கு நேர்ந்து விடப்படும் கால்நடைகளை பராமரிக்க, எல்லாமே கரெக்ட். ஆனா அங்க பட்டாச்சாரியர்களாவும் குருக்களாவும் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான வருமானம் நீங்க என்ன தரீங்க சார்? நீங்க அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு கோயில்களின் வருமானத்திலிருந்து 14% வரை அந்த ஆபீஸ் வைக்கிறது, ஆபீஸ் சார்ந்த எக்ஸ்பென்சஸ் சொல்லி செலவு பண்றீங்க இல்லையா? எங்க பட்டாச்சாரியார்களையும் எங்களுடைய பட்டர்களையும் அதை தாண்டி கோயில் குருக்களையும் அறநிலையத்துறை அதிகாரிகளாக நீங்க சேர்த்துக்கோங்க சார். ஏன்னா அட்லீஸ்ட் அவங்களுடைய வாழ்வாதாரம் அது முன்னேறட்டும். நீங்க வந்து கோயிலுக்காக இடத்துல வந்து காம்ப்ளெக்ஸ் கட்டுறீங்க, கோயில் இடத்துல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கட்டுறீங்க, ரைட், சந்தோஷம், வரவேற்கிறோம். அதே நேரம் அந்த பட்டாச்சாரியாரோட குழந்தைகளுக்கு அங்க இலவசமா படிப்பை சொல்லித்தாங்க, அது நாங்க இன்னும் தலைவணங்கி அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க. இங்க வந்து இந்து அறநிலையத்துறை வராத கோயில்கள் கூட சில கோயில்கள் இருக்கு. அது பிள்ளையார்பட்டியாக இருக்கட்டும், சிதம்பரம் கோயிலாக இருக்கட்டும், இல்ல காளிகாம்பாள் கோயிலாக இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே டெய்லி ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் அதிகமா வருது. ஓகேங்களா? ஆனா எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு போராட்டம் நடக்கல. அடுத்தது, அறநிலையத்துறை இருக்கும் கோயில்கள், கும்பல் அதிகமா வர கோயில்கள்னா வெளி மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா குருவாயூரை நம்ம சொல்லலாம், திருப்பதியில சொல்லலாம், அங்கெல்லாம் போராட்டம் வருது. அங்க வராத கூட்டமா சார் இங்க வருது? இன்னும் கொஞ்சம் பொறுப்பா கையாண்டு இருக்கலாம்ல சார். கோயில்ல நீங்க பாதுகாவலர்கள்லாம் முன்னாடி கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாங்க, இல்ல கொஞ்சம் லீனா இருப்பாங்க. இப்ப பாதுகாவலர் எல்லாம் எப்படி இருக்காங்க பாத்தீங்கல்ல, நீங்களே இங்க உங்களுடைய காணொலிகள்லயே காண்கிறீங்கல்ல. 46,000 கோயில் அறநிலையத்துறையின் கீழ் கட்டுப்பாட்டுல இருக்குங்கிறீங்க. கிட்டத்தட்ட 1000 இருந்து சரி நீங்க ஒரு 2000 கோயில்கள்னு வச்சுக்கோங்களேன், சிதிலம் அடைஞ்ச நிலையில இருக்கு. ஆண்டுக்கு 2 வருமானத்துல, ரொம்ப 2 லட்சம் வருமானத்துல சிதிலம் அடைஞ்ச நிலையில இருக்கு. அதாவது அவங்களுக்கு எல்லாம் எப்படின்னா, ஒருவேளை என்ன கூட ஏத்த முடியாத கோயில்களுக்கு நீங்க ஒரு கால பூஜை வந்து ஸ்பான்சர் பண்றீங்க அறநிலையத்துறையில இருந்து. நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு கோடிக்கணக்கான கோயில்கள் இருக்கு, வருமானம் கொடுக்கிற கோவில்கள், கோடி கோடியாக வருமானம் கொடுக்கும் கோவில்கள் நம்ம தமிழகத்திலேயே இருக்கு. இந்த கோயில்களில் இருந்த வருமானத்தை எடுத்து நீங்க அந்த 1000மோ 2000மோ கோயில்கள் சிதிலமடைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் புனரமைப்பு செஞ்சீங்கன்னா அங்கேயும் பக்தர்கள் போவாங்க, அங்கேயும் வருமானம் வரும். அது இன்டைரக்டா வருமானம் தானே.
சோ அதெல்லாம் ஏன் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க? நான் வந்து யாரையுமே வந்து பர்சனலா பணம் கொடுக்க சொல்லல சார். உங்க பாக்கெட்ல இருந்தோ என் பாக்கெட்ல இருந்தோ நான் பணம் கேட்கல. எங்க கோயில்ல எங்க பெருமாளுக்கு எங்களை வாழ்வழிக்கும் அந்த அரங்கனுக்கு நாங்க செய்ய கடமைப்பட்டிருக்கோம். அப்படி செய்யும் போது அதை எடுத்து இன்னும் 10 கோயில்களுக்கு செய்யுங்க அப்படிங்கறதான் நான் இங்க ஒரு பார்வையாக வைக்கப்படுறேன் சார். நிறைய இடத்துல வந்து அதாவது அபிஷேகம் நம்ம வந்து இப்போ சமீபத்துல திருச்செந்தூர்ல கந்த சஷ்டி நீங்க நிறைய நேரம் சொன்னீங்க. அங்க நான் போகல, ஆனாலும் காணொலிகள்ல நிறைய பார்க்க முடிந்தது. அதாவது டிக்கெட்டின் விலை ஏற்றி தரப்பட்டதுங்கிறது. பொதுவாகவே இது வந்து எல்லா கோயில்களிலுமே அதாவது அந்த உற்சவ காலங்களில் டிக்கெட் அதிகமா வைக்கிறது சாதாரணமா தான் சார் இருக்கு. அது மாதிரிதான் இருக்கு. அதாவது அது வந்து ஒரு வழக்கமா மாத்திட்டாங்க. அது இப்படி இருக்கக்கூடாது. ஆனா அந்த வழக்கத்தை மக்களும் பழக்கப்படுத்திக்கிட்டாங்க. அப்படி நீங்க வேணா வச்சுக்கலாம் சார். இதெல்லாம் தான் என்னுடைய கருத்தா பாக்குறேன். நீங்க வேண்டாம் சொல்ல, ஆனா அதுக்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும் வரும் பக்தர்களுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா கோயில்களில் வேலை செய்யும் அந்த அரங்கனுக்கு கைங்கரியம் செய்யும் அந்த பட்டாச்சாரியர்களுக்கும் பட்டர்களுக்கும் கோயில் குருக்களுக்கும் செய்து தாருங்கள். அவர்கள் குடும்பத்துக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி தாருங்கள். அவர்கள் குழந்தைகளுக்கு இலவச கல்விகளை அளியுங்கள் அப்படிங்கறது தான் சார் நான் இந்த இடத்துல முன்வைக்க விரும்புறேன். எல்லாமே பாக்கி எல்லாருமே பேசிட்டாங்க அறநிலையத்துறை பற்றி. சோ என்னுடைய கோரிக்கைகள் நிறைய இருக்கு. அதனால அதுல 1-2 உங்களுக்கு பார்வைக்கு வைக்கிறேன் சார். நன்றி சுபா. உங்களுடைய கருத்துக்கு 2 முறை உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தும் ஆழமாக அரசினுடைய கவனத்திற்கு உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக போச்சு.